ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆத்மார்ப்பண ஸ்துதி, அப்பைய தீட்சிதரின் ஆத்மார்ப்பண ஸ்துதி. இது இறைவனின் பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து முழுமையாக அவனிடம் தன்னை அர்ப்பணிப்பது பற்றி அது மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு நிலையை இந்த ஸ்துதி விளக்குகிறது. அதாவது இங்க ஈஸ்வரனை தவிர, சர்வேஸ்வரனை தவிர இங்க நமக்கு வேற கதியே இல்லை இங்க கூடிய ஒரு சரணாகதி தத்துவத்தை இந்த ஸ்துதி விளக்குகிறதாக நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இறைவன் ரெண்டு விதமாக உலகிற்கு இருக்கிறான். ஒண்ணு சகுனமாக இருக்கிறான், உருவ வழிபாடுகளில் இருக்கிறான். இன்னொன்று நிர்குண பிரம்மமாக இருக்கிறான், உருவமற்ற நிலையிலும் இருக்கிறான். இப்போ உருவமுள்ள இறைவனை நான் அவனுக்கு அர்ச்சனம் பண்ணி வழிபாடுகள் பண்ணி எதையாவது ஒண்ணு பண்ணி நான் கரையேறுவதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டுமா அப்படின்னு பாத்துக்கிறேன். பிறவிய முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப நினைக்கிறவங்களுக்குத்தான் இறைவனோடான ஒரு தொடர்பு கிடைக்கும். ஆனா நிர்குணமாக இருக்கக்கூடிய, உருவமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஒரு பரவஸ்துவை நான் எப்படி தியானிப்பது அப்படிங்கும்போது இவரே அதுக்கு சொல்றார். ஞானிகள் அப்படின்னா ஹிருதயத்துல அவனை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப இறைவனை வெளியில எங்கேயுமே தேட வேண்டியதே இல்லை. அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்னா ஹிருதயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். யார் எண்ணுகிறார்களோ அவரவர்களுடைய ஹிருதயத்திற்குள் அவனே அமர்ந்து விடுகிறான். அப்போ யார் இறைவனை அவன் சுலபமாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை நான் ஒரு அர்ச்சனையாவது பண்ணி இருக்கணும். நான் அந்த அர்ச்சனை கூட நான் பண்ணவே இல்லை. அவனுடைய புகழை பாடவே இல்லை. ஹிருதயத்துல அவன் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும் தெரியாதுங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் வெளியில இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி வழிபாடு கூட எனக்கு பண்ண தெரியாது. நான் ஒரு காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே அப்படின்னு இவர் புலம்புறத பார்த்தோம். அதாவது கடுமையான கவலையை ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரே வழி இறைவனை சரணாகதி பண்றது தானே தவிர அதை விட வேற வழியே இல்லைங்கிறத இவர் பூடகமா சொல்லிட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகத் ஒரு சுகத்தை அடைய வெகு எளிமையான வழிகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து இருந்தும் அதற்கான எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் துக்கத்திலேயே மூழ்கி துக்கமே சுகம் என்று நான் நம்பிவிட்டேன். துக்கமே சுகம் என்று நான் நம்பிவிட்டேன். ஏன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல. அப்புறமா ஒரு காலத்துல எனக்கு என்ன ஆகி போயிடுச்சு, இந்த துக்கமே எனக்கு பழகி போயிடுச்சு. இது இப்படித்தான், நல்லா அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்னு. அப்போ துக்கமே சுகம் என்று நான் அதுலவேயே உழன்று கொண்டே இருந்தே என்னுடைய காலத்தை நான் வீணாக்கி விட்டேனே. அப்படி என்றால் நான் எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு அழறாரு, வருந்துகிறார். இப்படியாக நாம போன ஸ்திதிகள்ல நாம பார்த்தோம். இப்ப அதை இன்னமும் கொஞ்சம் விளக்கமாட்டு கொண்டு போறாரு, விவரிக்கிறாரு. அவரே புலம்புற, அதாவது ஒரு பைத்தியம் புலம்பும் போது என்ன பண்ணும், அதுவே ஒரு கேள்வியை கேட்டுக்கும், அதுவே அது இல்ல அது இல்ல இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பதில சொல்லி. அதே மாதிரி இவரோ ஞானி. அப்போ என்ன பண்றாருன்னா அதனுடைய விளக்கத்தை அவராகவேயே இந்த ஸ்துதிகள் பூராவுமேயே ஒரு கண்டினியூவாகவே இருக்கும்.
ஒரு கேள்வியை எழுப்பி அவரே அத்தனைக்குமே பதில சொல்லி அவரே புலம்பியே கொண்டு போயிடுறாரு. அப்படியே கைய பிடிச்சு நம்மள கூட்டிட்டு போயிடுறாரு. எங்கேயும் இடையில விடுறது இல்ல. இப்போ 9வது ஸ்துதியை நம்ம அப்ப பாக்குறோம். 4வது நாள் 9வது ஸ்துதியை நாம இப்போ பார்க்கிறோம். ஸ்துதியை பார்த்துப்போம், பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களுக்கு போவோம். किं वा कुर्वे विषम विषयस्वैरिणा वैरिणाहम् बद्धस्वामिन् वपुषि हृदय ग्रन्थिरैषार्धमस्मिन् क्षणाधर्भज्वर भरजीषा सागमे गत्र बद्धः श्राम्यन् वत्सस्मरहायुके दावदा किं करोतु. மனதை தூய்மையாக்குகின்ற நிவிருத்தி மார்க்கத்தை நான் அறிந்திருந்தும் கள்ளத்தனங்கள் நிறைந்த விஷய சுக வாசனைகளின் மூலம் நான் தோற்கடிக்கப்பட்டவனாகிறேன் அப்படின்னு புலம்புறாரு. மனதை தூய்மையாக்கக்கூடிய நிவிருத்தி மார்க்கம், அதாவது மனதை தூய்மையாக்குகிறதுனா மனது அழுக்காக இருக்கு. எப்படி அழுக்காக இருக்கு? துக்கம் அல்லது கஷ்டம் அல்லது கவலை அப்படிங்கிறதுனால நான் இவ்வாறாக இருக்கிறேன்ங்கிறத ஒரு விஷய வாசனைகள்ல சிக்கி அழுக்காக இருக்கு. அப்போ அந்த அழுக்கை போக்கிக் கொள்வதற்கான ஒரே மார்க்கம் எதுதான்? இறைவனை அடைவதுதான். வேற வழியே இல்லை. ஏன்னா இங்க இறைவன் தான் எல்லாத்தையுமே செய்துகிட்டு இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாம இருக்கு. ஈஸ்வர காரியம்தான் இங்கே நடந்து கொண்டு இருப்பது என்பது இந்த மனதிற்கு தெரியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மனதிற்கு தெரிய வேண்டும் என்றால் முதலில் எனக்கு பக்தி செய்ய தெரியணும். இறைவனின் மீதான ஒரு அன்பு செலுத்த தெரியணும். அப்போ எனக்கு அது ரொம்பவே எளிதான சாஸ்திரங்கள் சொல்லுது. என்ன சொல்றது? பகவத்கீதையிலவே நம்ம பார்த்தோம். ஒரு இலை, பூ, பழம், காயின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு வச்சாவது நீ எனக்கு பட. சரி, அப்படி எதுவுமே செய்ய முடியலையா? ரொம்ப சிம்பிள். நான் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நான் உனக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கே அர்ப்பணித்து விடு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த நிவிருத்தி மார்க்கத்தை நான் அறிந்து இருந்தும் இந்த கள்ள புலன்கள் இடத்திலேயே நான் சிக்கி விட்டேனே. கள்ள புலன்கள் என்னன்னா என்ன நம்ப வச்சு ஏமாத்துது. இந்த கண்ணு இருக்கே, இது என்ன பண்ணது? ஒரு விஷயங்களை பார்த்து அதனால இந்த கண்கள் மனசுக்கு விஷயத்தை கொண்டு போய் இந்த மனம் அந்த காட்சியினால கவரப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது. அப்படி ஈர்க்கப்படும் பொழுது இந்த மனம் அந்த கவர்ச்சியை உண்மை என்று நம்பி அதை வேண்டும் என்று தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே போராடுகிறது. கள்ள புலன்கள் ஏமாற்றுகிறது. அப்போ நான் என்ன பண்ணுகிறேன்? இந்த கள்ளத்தனமான இந்த விஷய சுகங்கள் இவையெல்லாம் உண்மையாகவே எனக்கு சுகத்தை தருகிறதா? நான் இப்போ எதுக்கு எல்லா வேலையும் பண்றேன்? இறைவனை அடையணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே எதுக்கு? நான் சுகமாக வாழ்வதற்கு. அந்த சுகம், நிம்மதி, அமைதி, ஆனந்தம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் இஸ் ஈக்வல் டு இறைவன். அந்த இறைவன் யாரு? நானே தான். எனக்குள்ளவே தான் இருக்கிறார். என்னை இயக்கி கொண்டு இருக்கிறார். ஈஸ்வரமாகவே, ஈஸ்வர தன்மையோடவேயே இந்த பிரபஞ்சம் பூராவமாகவேயே இருக்கிறார். ஆனா எனக்கு அது தெரியல. நான் இந்த உருவத்தை சாஸ்வதமாக நம்புகிறேன். ஆகையினால் என்னை நான் இறைவனாக அறியவில்லை. உலகத்துல உள்ள பொருள்கள் எல்லாவற்றுமேயே ஒரு தோற்றத்தோடவும் ஒரு பெயரோடவும் நான் பழகி
காரணத்தினால் அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் எனக்கு அந்த உருவமும் அந்த ஒரு பெயரும் தான் எனக்கு தெரிகிறதே தவிர அதை அந்த தோற்றத்தை எடுத்து வந்த இறைவனை என்னால் காண முடியவில்லை. அப்ப அதுக்கு சாஸ்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் என்ன பண்ணுகிறது, இது தன்னையே தேடுகிறது. இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த அமைதி சுகம் என்பது தன்னுடைய இயல்பு என்பதை இந்த மனம் அறிந்திருக்கிறது. ஆனந்தம்தான் தன்னுடைய இயல்பு. ஆனந்தமே என்னுடைய இயல்பு ஆனந்தம்தான், என்னுடைய இயல்பு அமைதிதான். ஆகையினால் இந்த மனம் அமைதியையும் ஆனந்தத்தையும் தேடுகிறது. எங்க தேடுகிறதுன்னா வெளி விஷயங்கள்ல தேடுது. அதுதான் விஷயமே. வெளி விஷயங்கள்ல தேடுது. இங்க இதுல போனா எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, இந்த இது நல்ல ஒரு சாரிய கட்டிக்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குமா, நான் சந்தோஷமா நான் ஒரு சாரிய கட்டிக்கிறேன். அதோட நின்றுடுச்சுன்னா பரவாயில்லை. நான் சாரிய கட்டினதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க நல்ல சாரிய கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு அது பிடிச்சிருக்குது. என்னுடைய டிசைன் போறல, காணாது. ஆனா அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒண்ணு நான் வாங்கி கட்டிக்கணும் ஆசை வந்துருது இல்ல. அந்த கலர்ல இந்த பேட்டர்ன் எனக்கு மாறி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல. அப்ப என்ன பண்ணுகிறோம்னா அந்த திருப்திங்கிறது வருது இல்லையா. இப்போ நான் ஒரு புடவை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிட்டேன், நான் அந்த புடவைய நான் கட்டிட்டேன், முடிஞ்சு போயிடுச்சு. சந்தோஷமாக நான் அனுபவிக்கலாம். ஆனால் நான் அந்த திருப்திங்க கூடிய உணர்வை, அந்த திருப்தியை நான் எதுல வச்சிருக்கிறேன் தெரியுமா, ஆசையில் வைத்திருக்கிறேன். அப்ப அந்த ஆசையில வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது, அது கண்டினியூ ஆகுது. இது போய் அடுத்தது இந்த கலர்ல சாரி கட்டிட்டேன், இனிமேல் வேற கலர்ல சாரி கட்டணும். அல்லது இந்த புடவை நைலான் புடவையாட்டு இருக்கு, இனிமேல் அடுத்தது காட்டன்ல வாங்கணும், அதுலயும் பட்டுல வாங்கணும். இப்படியாக நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நான் என்னுடைய திருப்தி என்பதை நான் ஆசையின் வசம் வைத்திருப்பதினால் அது விஷய சுக போகங்களுக்கு உள்ளவையே என்னை உட்படுத்தி என்னுடைய உண்மை தன்மையை அறிய விடாமலவேயே அது பண்ணுகிறது. அப்ப என்னுடைய உண்மை தன்மையை என்னவென்று நான் அறியும் பொழுதுதான் நான் சம்சார கடலிலிருந்து விடுபட முடியும், வேற வழியே கிடையாது. அப்ப இவர் புலம்புறாரு. அப்ப விஷய சுக வாசனைகளின் மூலமாக நான் தோற்கடிக்கப்பட்டவனாகவேயே இருக்கிறேன். ஏனென்றால் பார்ப்பதற்கு சுகம் போலவும் இறுதியில் துக்கத்தை தருவதுமான இந்த இந்திரிய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, இவைகள் ஆவேசத்தோடு பாய்கின்ற அநேக கால வாசனைகளில் சிக்கியுள்ள என்னுடைய மனம் என்னை தூக்கி கொண்டு போய் என்னை அறியாமைக்கு உள்ளாக்கி விடுகிறதே அப்படின்னு புலம்புறார். உக்ஷ்ணா தர்பஜ்வர பரஜீவா பரஜீஷா சாகமேகத்ர பத்தகா. அதாவது அது பாக்குறதுக்கு எனக்கு அந்த விஷயம், இப்ப எனக்கு ஒரு வீடு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி நான் அதுல குடியும் போயாச்சு. எனக்கு அது சுகம் மாதிரி தான் தெரியுது. என்னுடைய வீடு, நான் அதுல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு நான் சந்தோஷமாட்டு கொண்டாடுறேன். ஆனால் அதுல கிராக் விழுந்துச்சுன்னு வைங்க, அந்த வீட்டுல ஒரு கிராக் விழுந்துடுச்சு, ஒரு சவர்ல ஒரு விரிசல் வந்துடுச்சு, அல்லது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் ஆட்டு போயிடுச்சு, எங்கேயோ ஒரு லைன் போயிடுச்சு, கரண்ட் இல்ல, அல்லது தண்ணியில பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும் பொழுது மனசு என்ன பண்ணுது, அலை பாய்கிறது. அப்போ தற்சமயத்துக்கு அது சுகம் போல இருந்தாலும் இறுதியில் துக்கத்தை கொடுக்கிறது. எப்படி, நான் ஒரு வீடை வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு இந்த வீடு ஏன் வீடு, நீ வீட்டை விட்டு வெளியில போன பையன் சொல்லும் போது எனக்கு துக்கம் வருது இல்ல. இவ்வளவு நாள் நான் கட்டி காப்பாத்தின வீடு போயிடுச்சேன்னு சொல்றோம். ஒரு 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 செலவுன்னு வருது. அப்ப நான் அந்த வீடை நான் அடமானமோ அல்லது விற்கிறதுக்கோ உண்டான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன்ங்கும் பொழுது அந்த வீடு என்னை விட்டு போகிறதே அப்படிங்கக்கூடிய ஒரு கவலை வருது இல்ல. இறக்கக்கூடிய தருவாய் வரையிலும் நான் இந்த சொத்தை யாருக்குமே பிரித்து கொடுக்கவே மாட்டேன், வாழற வரைக்கும் இருக்கிறேன், நான் செத்ததுக்கு அப்புறமா யாரு வேணுனாலும் அடிக்கட்டும், யாரு வேணுனாலும் சாகட்டும்னு சொல்றோம்ல. அப்ப
என்னன்னா நிம்மதியை கெடுக்கிறது. அப்ப பாருங்களேன், அப்ப பார்ப்பதற்கு ஒரு சொத்து அல்லது ஒரு சுகத்தை கொடுப்பது போலவேயே தோன்றினாலும் இறுதியில் அது துக்கத்தை தான் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட இந்திரிய விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? இந்திரிய விஷயங்கள், இந்த கண்ணு காது மூக்கு இதன் மூலமாட்டு மனசு மூலமாட்டு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்ன பண்ணுகிறது? இது இன்னைக்கு நேத்திக்கேவா வந்துச்சு? நான் இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மாலேருந்து என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ எனக்கே தெரியாது. ஒரு லிஸ்டே போட சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் ஆசைகள் வச்சிருக்கிறேன். அத்தனை ஆசைகளையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மனம் என்ன பண்ணுகிறது? என்ன ஒரேடியா அப்படியே தூக்கி கொண்டு போய் விஷய சுகங்களுக்கு உள்ளவேயே என்னை சிக்க வைத்து அதிலிருந்து நான் வெளியிலேயே வர முடியாதபடி என்னை அதுவே தக்க வைத்துக் கொள்கிறது. எது? இந்த மனசு. இந்த மனசு வெளியிலவேயே வர முடியாதபடி என்னை அதுலவேயே தக்க வைத்துக் கொள்கிறது. கடவுளே நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. கிம் கரோது, நான் என்ன செய்வேன்? அதாவது ஒரு காள வண்டி இருக்கு. ஒரு காள வண்டி இல்ல, ஒரு முரட்டு காளைய ஒரு ஒரு அதாவது அந்த பாகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? வண்டி காள வண்டி இல்ல, ரெண்டு பக்கமும் மாடுக்குவாங்க. அதுல ஒரு பக்கத்துல ஒரு முரட்டு காளைய கட்டி இன்னொரு பக்கத்துல ஒரு இளம் கன்று இருக்கு இல்லையா? அந்த கன்றுக்குட்டியை வைத்தெடுத்து கட்டினால் இந்த காளமாடு ஓடுற ஓட்டத்துக்கு இந்த கன்றுக்குட்டியால ஈடு கொடுக்க முடியுமா? அந்த காளை சுமக்கக்கூடிய சுமையை இந்த கன்றுக்குட்டியை சுமக்க முடியுமா? அந்த காளை எப்படி ஓடும்? மேடு பள்ளம் பார்க்காம துமறி கொண்டு அதிவேகமாக ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? ஓட்டும் போது அப்படி ஓடும் பொழுது இந்த இளங்கன்று எந்த பரிதாப நிலையை அடையும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பரிதாப நிலை. அப்போ இவர் சொல்றாரு, வாசனை என்கின்ற முடிச்சுகளால ஆளப்பட்டு அதில் ஆதிக்கம் செலுத்துகின்ற மனதுடன் கூடிய இந்த ஒரு சரீரம்ங்கிற வண்டியில நான் இளம் கன்று போல நான் கட்டப்பட்டு இருக்கின்றேன். அப்ப அந்த முரட்டு காளைங்கிறதுலாம் என்னது? துஷ்ட வாசனைகள். அது என்ன பண்ணுகிறது? நான் சும்மா இருந்ததுனாலும் அந்த வாசனைகள் என்னை இழுத்து கொண்டு ஓடுகிறது. அப்ப பலமற்ற நான் துஷ்ட வாசனைகளால் அடக்க முடியாத என்னுடைய மனம் இழுத்த இடமெல்லாம் நான் பரிதவித்துக் கொண்டே பயணிக்கின்றேனே. என்னால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது இருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்னு புலம்புறார். எவ்வளவு அழகான ஒரு புலம்பல் பாருங்க. இந்த மனது இந்திரிய விஷயங்களுக்கு உள்ள சிக்கிக்கிட்டு அது அநேக காலமாக அறியாமையிலேயே தவிக்கிறதுங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அறியாமையிலேயே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வழியே தெரியலையே. ஏன்னா எல்லா மார்க்கமும் அறிந்திருந்தா நான் அதை செய்யவே இல்லை, செய்ய முடியவே இல்லைன்னு வேதனைப்படுறாரு. அப்போ அடுத்ததுக்கு கொண்டு போறாரு. என்ன செய்தால் இதற்கு வழி அவரே சொல்றாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலிருந்து இம்மிடியட்டா நான் வெளியில வரணும்ல, உடனே நான் வெளியில வரணும். இப்ப நான் பக்தி பண்ணி அன்பு அன்பு செய்து அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒரு சகுன மார்க்கத்திலாவது நான் கண்டு கொள்ளணும் இல்லையா? ஒரு உருவ வழிபாட்டிலேயாவது எனக்கு அது நம்பிக்கை வரணும். நான் எப்ப நம்பிக்கை வைக்கிறேன்? எனக்கு தோதான காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கும் பொழுது அங்கே இறைவன் இருக்கிறான்னு நம்புறேன். இல்லைன்னா நம்புறது இல்லை. அப்ப என்ன ஆகும்? அந்த ஒரு மூர்த்தியும் நான் எந்த மூர்த்தியை நான் ரொம்ப ஸ்லாக்கியமா பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா அந்த மூர்த்தி ஒரு அடி கொடுக்கும். என்ன கொடுக்கும்? நான் செஞ்சது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணிடும். அப்ப நம்ம என்ன தோணும்? இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த சாமியை கும்பிட்டேன், எனக்கு இதெல்லாம் நல்லது பண்ணிட்டே இருந்துச்சு, இப்ப அது என்னமோ வரதே இல்லை சொல்றோம்ல. இப்ப எனக்கு அது வரதே இல்லை.
அது எனக்கு அனுகிரகம் பண்றதே இல்லை. அதனால இன்னொரு சுவாமி ரொம்ப பெட்டராட்டு இருக்கிறாரு, அவர் எல்லாருக்குமே நிறைய கொடுக்குறாராம், அதனால நான் அந்த கியூல நான் போய் நின்னுக்கிறேன், போயிடுறோம் இல்லையா? அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, இறைவனை ஒரு வியாபார பொருளாட்டு தான் பாக்குறோமே தவிர உண்மை இறைவனை நான் அறியவே இல்லைங்கிறது தான் இதுல உண்மையான விஷயம். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல இப்படியாக சகுன பிரம்மத்திலும் நிறைய பாகுபாடுகளை இந்த மனம் வைத்திருக்கிறபடியால் சர்வேஸ்வரனை நான் எப்படிந்தால் என்னுடைய பிறவி சக்கரத்தை நான் நிறுத்தி கொள்ள முடியுங்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை, ஒரே வழி, அந்த வழியை அவரே சொல்றாரு. 10வது ஸ்துதியை பார்த்துருவோம். நான் ரோத்தும் கரண நிச்சயம் துர்நயம் பாரயாமி ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனிபதருஷம் நாதசீதாமி பீத்யா கிம் வா குர்வே கிமுச்சித்வாத்ய கச்சாமி ஹந்த त्वत्पादाब्ज प्रबदनं द्रुदेनैव पश्याम्बुपायम्. ஒரே உபாயம் தான் இருக்கு. பிரபதனம் ருதே நைவ பஷ்யாம் உபாயம் தவத் பாதாப்ஜ. அவனுடைய பாத கமலங்களை பிடிப்பதை தவிர எனக்கு வேற கதியே இல்லை. அது ஒன்னேதான் உபாயமே தவிர வேற எந்த உபாயமும் இல்லைன்ட்டார். அப்ப இதுல சொல்றது என்னதுன்னா, கதியை பத்தி பேசுறாரு. எப்போ அந்த சரணாகதியை மனம் நாடும் அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு இங்கு கூடிய சம்சார வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நினைத்து நினைத்து எப்பொழுது மனம் ஒரு பயத்தை கொண்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று கவலை கொள்கிறதோ அப்பொழுது அது சரணாகதியை தேடுகிறது. அது வரைக்கும் தேடுறது இல்லை. ஏன்? இயற்கையாகவேயே விஷய சுகங்களில் ஈடுபடக்கூடிய விரும்பக்கும் மனம் இந்திரியங்களை அடக்க முடியாமல் இதற்கு முந்தின பல பிறவிகளுக்கு உண்டான அந்த விஷய வாசனைகளுக்கே அடிமையாகி அலைபாய்ந்து கொண்டு இந்த இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதிலேயே ஆர்வத்தை கொண்டிருக்கிறது. அப்ப எப்ப இந்த பயம்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, ஆத்ம ஞானத்தை அடைகின்ற அந்த ஒரு புத்திக்கும் அறியாமையில் இருக்கின்ற அந்த ஒரு மனதிற்கும் இடையில் ஏற்படும் போராட்டம் தான். இந்த போராட்டத்தின் காரணமாக சலிப்படைந்த மனம்தான் அந்த ஈஸ்வரனை நோக்கி புலம்புகிறதே தவிர அல்லாமல் புலம்புவது இல்லை. இவரே சொல்றாரு, இல்லாம மனசு புலம்பவே புலம்பாது. இல்லைன்னா எப்படி புலம்பும்? நான் துக்கத்துல இருக்கிறேனே, துக்கத்துல இருந்து போறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தன்னை தானே அதை செய்து பார்க்கும். இது உடனே நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போகாது. என்ன பண்ணும்? நான் எதை செஞ்சா அது சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு செய்யறதுக்கு தான் விரும்புமே தவிர, நான் இவ்வளவு விஷயங்களை நான் பண்ணியிருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அது இறைவனை நோக்கி புலம்பவே புலம்பாது. எதையாவது ஒண்ணு செய்து அந்த மனசு அந்த பர்டிகுலர்ல அந்த துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு எதை செய்தால் இந்த துக்கத்துல இருந்து நான் விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு இதை பண்ணினேன்னா சரி, நான் இதுல இருந்து நான் மாத்துவடியை நான் பண்ணிக்கிறேன். ஒருவனுக்கு படிப்பே வரல, விளையாட்டுல ரொம்ப நாட்டம் இருக்கு, அதீத ஆர்வம் விளையாட்டுல. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? நீ படிச்சே ஆகணும்னு கொண்டு சேர்த்து விடுறாங்க. அந்த பையன் முட்டி 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 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டான், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டான். அப்புறமா அவனால படிப்பு சுத்தமா ஏறவே இல்லை. 8ஆம் கிளாஸ்ல வந்துருக்கான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே நல்லா விளையாடுறான், நல்ல கப் எல்லாமே வாங்குறான், எல்லாமே செய்யறான். இப்போ விளையாட்டுல அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது.
படிப்புல அவனுக்கு ஆர்வமே இல்ல. அப்ப இவனே போய் சொல்றான், எனக்கு ஆர்வமே இல்லன்னு. அந்த பையன் தாய் தகப்பனை அண்டி இருப்பதனால எனக்கு படிப்பு வரவே இல்லன்னு. அம்மா அப்பா என்ன பண்றாங்க, சரி இவனுக்கு இதுல வரலைனாலும் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல நல்ல நாட்டம் இருக்கிறதுனால நம்ம அதுல எதுலயாவது நம்ம சேர்த்து விட்டுருவோம்னு சொல்லி யோசிச்சா பரவாயில்ல. என்ன பண்றாங்க, என்னுடைய கௌரவம் போயிடும். அதனால என்ன பண்ற, நான் உனக்கு டியூஷன் வச்சாவது ஒரு கோச்சிங் கொடுத்தாவது நான் அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாவது நான் உன்னை காலேஜ் வரைக்கும் நான் உன்னை படிக்க வச்சிருவேன். அல்லது அப்பா இன்ஜினியராட்டு இருந்தானா இன்ஜினியராட்டே தான் ஆகணும். அப்பா டாக்டருக்கு படிச்சிருந்தானாக்கா பையனும் டாக்டருக்கு படிக்கணும். ஆக்க வச்சுடுறாரு. அப்ப இதெல்லாமேயே என்ன என்ன காரணத்தினால, தன்னுடைய ஆசைகளை அடுத்தவர் மேல திணிக்கிறதுனால. அப்ப அந்த குழந்தைக்கு அது வரல, அது ஸ்போர்ட்ஸ்ல தான் விருப்பம்னாக்க அப்படியே போய்க்கலாம் இல்லையா? மனசெங்க விடுவது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, எதையாவது எனக்கு இது இல்லைன்னு வரும்பொழுது நான் எதையாவது ஒன்ன செஞ்சு நான் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பாக்குறேனே தவிர, ஆனால் என்னுடைய மனம் அப்பொழுதும் கூட இறைவனை நோக்கி திரும்புவதே இல்லை. அப்ப எப்பதான் திரும்பும், எனக்கு வேற வழியே இல்ல, என்னால எதுவுமே செய்ய முடியாது, செய்யறதுக்கு உண்டான திறன்ல நான் இல்லை, என்னால் எதுவுமே முடியாது. அப்போ மனசு இந்த சுகத்திற்கு ஆசைப்படுகிறது, இந்த விஷயம் நடக்கணும்னு. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல, எந்த விதத்திலுமே எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு முட்டி மோதி கடைசி அது புத்தி என்ன சொல்லும், வேற வழியே இல்லை, இறைவனை சரணடைவதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புத்திக்கு தெரியும் பொழுது, அப்பொழுது என்னன்னா அந்த ஒரு போராட்டம் இருக்குங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இறைவன் கிட்டக்க போ புத்தி சொல்லும், வேற வழியே இல்லை. எங்க போனானாக்கா அப்ப யாராவது ஏதாவது அந்த கோவிலுக்கு போப்பா, அல்லது இந்த ஒரு இறைவனுக்கு நீ எதையாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்லும் போது மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சு அங்க போய் புலம்பும் பாருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்ப சலிப்படைந்த மனம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த போராட்டத்தின் விளைவாக சலிப்படைந்த மனம் அந்த ஈஸ்வரனை நோக்கி புலம்புகிறது. அல்லாத வரைக்கும் அது புலம்புவதே இல்லைங்கிறாரு. அப்ப அது புலம்புறது என்ன, எப்படி புலம்புறதுன்னா, நான் என்ன செய்வேன், எங்க போவேன், எனக்கு என்ன வழி இருக்கு, எனக்கு என்ன வழி இருக்கு, நான் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு என்ன வழி இருக்கு, என்ன ஒரு உபாயமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. எல்லா பக்கமும் கதவெல்லாம் சாத்தி வச்சு ஒரு க்ளோஸ்டு ரூம்ல நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு மூச்சு விட கூட முடியல. சொல்றோம்ல, கடவுள்கிட்டக்கு போய் ஒவ்வொருத்தவங்களும் ஆனா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிரச்சனைகளை புலம்புவாங்க. ஆனா இவர் அல்டிமேட்டா என்ன சொல்றாரு, பிரச்சனைகளை புலம்பல, இறைவனுக்காக வேண்டி புலம்புகிறார். எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அப்போ ஒன்றும் வகையறியாத நான் உன்னுடைய சரணத்தை நான் பற்றி கொள்கிறேன், உன்னுடைய பாத கமலங்களை நான் பிடித்துக் கொள்கிறேன், எனக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும், எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சரணாகதியை தவிர வேறு வழியே இல்லை என்பதை தெரிவிக்கிறார். இறைவனை சரணாகதி பண்றதை தவிர, இறைவனை சரணடைவதை தவிர இந்த மனதிற்கு வேறு உபாயம் ஒன்றுமே இல்லை என்பதை ரொம்ப ஆழமாக தெரிவிக்கிறார். இப்ப இதையே தான் இந்த சரணாகதி அப்படின்ன உடனேயே பலதும் அப்ப இறைவன் எங்கேயோ இருக்கிறான், கோவிலுக்கு போக வேண்டியதுதான், இறைவா நீயே கதின்னு சொல்லிட்டு அவனுடைய பாதங்களை போய் பிடிச்சுக்கணும், அதனால நான் விளக்கு போடுறேன், அவரை தாஜா பண்ணிக்கிறதுக்கு மாதிரி நான் இன்னைக்கு உனக்கு பால் பாயச நைவேத்தியம் பண்றேன், அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த இவர் சொல்லல. அந்த மாதிரி இவர் சொல்லல. இவர் சொன்னதே என்னது, அர்ச்சனம்ங்கிறத பத்தி பேசினாரு, நம்மளே பார்த்தோம். இவர் சொல்ற அர்ச்சனம்ங்கிறது எது, அர்ப்பணிப்பு தான் சொல்றாரு. அப்ப நான் எங்க மனதை பூரணமாக நான் அவனிடத்துல அர்ப்பணிக்கிறது தான் இங்க சரணாகதி. மனதை பூரணமாக நான் அங்கே இறைவனிடத்தில் ஒப்படைப்பதுதான் சரணாகதி, அர்ப்பணிப்பு தான்.
அங்க போயிட்டு பேரம் பேசுறது இல்ல. நான் உனக்கு அப்புறமா என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு கடவுள்கிட்டக்குமே லிஸ்ட் போட்டுட்டு இருப்பான். இவனே என்ன பண்ணிட்டு இருப்பான்? கோவிலுக்கு போவான். முதல்ல என்னத்துக்கு போவான்? எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கோவில போய் விளக்கு போடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்புறமா எவரோ ஒருத்தர் சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி விளக்கு போடலப்பா, உனக்கு காரியம் நடந்ததுனாக்கா நான் என்னது பண்றேன்னு வேண்டிக்கேன். அப்ப உடனே இவன் என்ன பண்ணுவான்? நான் எனக்கு நல்லபடியாட்டு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா நான் அந்த மாதிரி அன்னதானம் பண்றேன்மா. இவனே வச்சுக்குவான். அப்புறமா எங்கேயோ எப்படியோ தேடி பார்த்து ஒரு பொண்ணும் அமைந்து திருமணமும் ஆகிவிட்டது. எனக்கு இந்த கடவுள் கும்பிட்டுதான் எனக்கு நீ கிடைச்ச, அதனால நீ இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அங்க வந்து பொண்டாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு மனைவியை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருப்போம். அப்புறமா எனக்கு குழந்தை வேணும்னும்பா. அடுத்தது எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்பா. அந்த குழந்தை நல்லா படிக்கணும்பா. இது அவ்வளவுமேயே நடந்து எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்தால் இவனுடைய மனசு உடனே பட்டியல் போடும். நான் அந்த கோவிலுக்கு விளக்கு போட்டேன், நான் அந்த கோவில்ல அன்னதானம் பண்ணினேன், நான் அந்த கோவிலுக்கு வழிபாடுகள் எல்லாமே செய்தேன், நான் அந்த விக்கிரகத்திற்கு வந்து நல்ல விலையுயர்ந்த பட்டுகளை வாங்கி கொடுத்தேன், மனமுள்ள மலர்களை வாங்கி கொடுத்தேன், அந்த கோவில் துப்புரவு பணிகளுக்கு எல்லாமே நான் எவ்வளவோ செலவு பண்ணி இருக்கிறேன். ஆனா இந்த சாமி என்ன கண்டுச்சான்னு கேட்டுருவோம். அந்த சாமி இவங்கிட்ட நீ எனக்கு விளக்கு போடுன்னு சொல்லிச்சா, அல்லது நீ எனக்கு பட்டு சாத்து எனக்கு அன்னதானம் போடுன்னு சொல்லிட்டு அந்த சாமி இவன்கிட்ட வந்து கேட்டுச்சா, அல்லது இவன் இவனுடைய திருப்திக்காக பண்ணினானா? அப்ப எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு பக்தி அங்க, மூட பக்தி. அந்த பக்திக்கு பேரு மூட பக்தி. இவன் இவனுடைய திருப்திக்காக வேண்டி, இவனுடைய தேவைக்காக வேண்டி, இவனுடைய மன சமாதானத்திற்காக வேண்டி, இவனுடைய மன திருப்திக்காக வேண்டி பண்ணிய அத்தனை காரியங்களையுமேயே இறைவனுக்கு செய்ததாக இவனேதான் பட்டியலிட்டுக் கொள்கிறானே தவிர இறைவனுடைய பட்டியல்ல இந்த பெயரே வராது. ஏன்னா அவர்தான் இதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கவே இல்லையே. தூய அன்பினால் அன்பை மட்டுமே போதும். தூய அன்பினால் என்னை எவன் வணங்குகிறானோ, என்னை எவன் அறிய முற்படுகிறானோ அவனுக்கு நான் சுலபம்னு முந்தைய ஸ்லோகத்துல போய் அவர் சொல்லிட்டாரு பகவத்கீதையில. போன ஸ்துதியில நேத்திக்குள்ள வகுப்புல நம்ம இதை பார்த்தோம். அவனுக்கு தான் நான் சுலபம்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த பட்டியல்லாம் யாருக்கு? என்னுடைய மன திருப்திக்காக வேண்டி நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே தவிர உண்மைக்குமே நான் சரணாகதி பண்ணவே இல்லை, ஒரு பொழுதும் பண்ணவே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? புலம்பதான் வேணும். ஏன்னா நீ உன்னுடைய ஆசைக்காக வேண்டி நீ பண்ணினா அந்த ஆசை ஒரு அடியை கொடுக்கும் பொழுது உனக்கு வலிக்கிறது, நீ அழுகிறாய். அப்ப இந்த துக்கத்திற்கு யார் காரணம்? அவனேதான் காரணம். இதற்கு இறைவன் மேல பழி போட்டு என்ன பயன்? ஏனென்றால் உண்மை இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதை இவன் அறியாத மூடனாக இருக்கிறான். அப்ப இதுக்கு பகவத்கீதை வந்து அழகா சொல்லுது. நீ என்னிடத்தில் நிபந்தனையே இல்லாத ஒரு சரணாகதியை செய்து விடுன்னு சொல்லுது. நீ நிபந்தனையே இல்லாத ஒரு சரணாகதின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு காரியம் ஆகுறது வரைக்கும் நான் எனக்கு கதியே நீதானே நான் பிடிச்சுக்குவேன். அந்த காரியம் ஆனதுக்கு அப்புறமா நான் என் புக்குல மறந்து போயிடுறேன். உன்னை நானே ஞாபகத்துல வையே வச்சுக்கிறது இல்ல, இல்லையா? ஒரு நிபந்தனையின் பேரு எனக்கு ஒரு சரணாகதி. நான் உன்னுடைய பாத கமலங்களை சரணடைந்து விட்டேன், எனக்கு வேற கதியே இல்லை, நான் உனக்கு பால் பாயசம் வைக்கிறேன், எனக்கு நீ இந்த வேலையை செஞ்சு கொடு, இல்லையா? அப்போ இறைவன் இந்த மாதிரி இல்ல பார்க்கல. என்ன சொல்றாரு? நிபந்தனை இல்லாத ஒரு சரணாகதி. இந்த சரணாகதி எதற்கு வழிவகுக்கிறது? பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்கிறது. நிபந்தனை இல்லாத சரணாகதி தான் பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறது. நான் இருமைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அந்த பயம் இல்லாத வாழ்க்கையில் வாழும் பொழுது வாழ்க்கையை வாழ்வதானால் நான் அங்கே செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய மனம், பேச்சு, உடல்ங்கிறது மூலமாக செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமேயே நான் அங்கே இறைவனிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன்.
என்னுடைய மனம் எண்ணுவது இறைவனுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு இறைவனுடைய பேச்சு, இந்த உடல் மூலமாக நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் இறைவனுக்கானது. அப்போ இங்க பேசுவது இறை செயலாக இருக்கிறது, மனம் எண்ணுவது இறை செயலாக இருக்கிறது, செய்வது எல்லாம் இறை செயலாகவே இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? இறைவனுடைய விருப்பத்திற்கு நான் இணங்கியே நடந்து கொள்கிறேன். இறை விருப்பத்திற்கு இணங்கியே நான் நடந்து கொள்கிறேன். இறை விருப்பம் என்பது என்ன? சுத்தம், அஹிம்சை, சமாதானம், இந்த மாதிரியான விஷயங்கள். புறங்கூறாமை, அவையடக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஒரு அன்பு நிலை. அப்போ இங்க இறைவனுடைய விருப்பத்திற்கு இணங்கியே என்னுடைய செயல்கள், என்னுடைய மனம், என்னுடைய சிந்தனை எல்லாமே அதனுடைய வழியிலேயே போகிறது. இறைவனுடைய விருப்பத்திற்கு முரணான விஷயங்களை எல்லாம் நான் தவிர்த்து விடுகிறேன். எதது சாஸ்திரங்களில் கூடாது என்று சொல்லுகிறதோ அந்த விஷயங்களில் நான் ஆட்டோமேட்டிக்கலாகவே விலகி இருக்கிறேன். சாஸ்திரம் படிச்சுதான் விலகணும்னு இல்லை. எப்ப நான் சரணாகதி பண்றேன்னு அப்பமையே இந்த குணங்கள் என்கிட்ட வந்துரும். சாஸ்திரங்கள் எது எது கூடாது என்று சொல்லுகிறதோ அவற்றை நான் தவிர்த்து விடுகிறேன். அடுத்தது என்னது? எக்காலத்திலும் என்னை இறைவனை காக்கிறான் என்கிற திடமான ஒரு நம்பிக்கையை நான் கொள்கிறேன். திட நம்பிக்கை. ஒரு துளி சலனம் கூட என்னிடத்துல வராது. அப்ப என்னுடைய மனம் எவ்வளவு அமைதியில இருக்கும். அப்ப என்ன ஆகுது? எனக்கு கொடுத்த எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது. இது எனக்கு சொந்தமானதே இல்லை. இது தற்காலிகமாக எனக்கு அனுபவிப்பதற்காக வேண்டி இறைவன் கொடுத்திருக்கிறான். நான் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு பாங்கு. என் மூலமாக இறைவனே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சரீரம் மூலமாக இறைவனே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடையதே அவனே அனுபவிக்கிறான். இது எவ்வளவு உயர்ந்திருக்கு பாருங்க. இந்த சரீரம் மூலமாக கொடுக்கப்பட்டவைகள் அனைத்தையும் இறைவனே அனுபவிக்கிறான். அப்ப இந்த சாப்பாடு உண்பது இறைவன், சாப்பாடு செய்வது இறைவன், சோஃபால உட்காருறது இறைவன். அப்ப அந்த சோஃபாவாட்டு இருக்கிறது இறைவன். நீங்க நினைச்சு பாருங்க. பேசுறது இறைவன், கேட்கறது இறைவன். சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து. எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆனந்தம். இப்படி பாக்குறது இல்லையா? அப்போ எல்லாவற்றையுமே இறைவனுக்கு சொந்தம் என்பதாகவே பார்க்கிறது. அப்புறமா என்னது செய்யும்? அந்த நன்றி உணர்வோடவே நாம இருப்போம் எப்போதுமே. இறைவா உனக்கு நன்றி, நீ எனக்கு இன்னும் ஒரு நாளை அன்பு செய்வதற்காக வேண்டி நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய், அதற்கு நன்றி. காலையில நான் எழுந்திருந்துட்டேன்னா, இறைவா நீ எனக்கு ஒரு நாள் அன்பு செய்வதற்காக வேண்டி தந்திருக்கிறாய், உன்னுடைய பணி செய்வதற்காக வேண்டி மேலும் ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறாய், இந்த ஒரு நாளில் உனது பணிகளை நான் திறம்பட செய்து முடிக்கிறேன், அதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் வேண்டிக்கிறது. நன்றி உணர்வோடு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல பியூர் சரணாகதி என்னது தெரியுமா? நான் இறைவனிடம் சரணடைந்து விட்டேன், ஆகையினால் அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்கும் பாருங்க. நான் எல்லாத்தையும் அவன் விட்டுப்பேன், எல்லாம் அவனே பார்த்துப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருந்தால் அந்த கர்வத்தையும் அந்த அகந்தையையும் விட்டொழிக்க வேண்டும். அப்போ இந்த அகந்தையையும் துறக்கும் பொழுது என்னாகுது? அகந்தையை இந்த மனம் விட்டு விட்டு முழு நம்பிக்கையுடன் இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைப்பதுதான் உண்மையான சரணாகதி. இதுதான் மனதின் விடுதலையே முக்தி. அப்போ அந்த முக்திக்கு ஒரே வழி என்னதுதான்? சரணாகதி தான். இங்க வேற வழியே இல்லை. அப்ப முக்தி அல்லது மோட்சம் என்பது மனதின் பரிபூரண விடுதலை. எதிலிருந்து விடுதலை? விஷயங்களிலிருந்து விடுதலை.
மனம் எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறதோ, பற்றுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறதோ, அபிமானங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறதோ, அந்த அபிமானங்களை விடும் பொழுது விடுதலை. அப்படியானால் வாழ்கின்ற வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது? அதுவேதான் சொல்லுது, இறைவனுக்கு சொந்தமாக்கிக்கிறது. எல்லாம் அவனுடையது. இங்கே அவனே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சரீரம் மூலமாக அவனே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஆனந்தம்! வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது? இறைவனின் வாழ்க்கையே வாழ்கிறது. இறை வாழ்க்கைங்கிறது இதுதான். அப்போ நாம பக்கத்துல இன்னைக்கு காஃபி கொண்டு வான்னு கேட்கும் போது நம்ம எப்படி கேட்போம்? எப்படி கொண்டு வருவாங்க? பார்க்கிற பார்வை எல்லாமே எப்படி பார்க்கும்? அந்த பிரம்மம் மனைவிங்க கூடிய ரூபத்துல காஃபி கொண்டு வந்து குடிக்குது. கணவன்க கூடிய ரூபத்துல அதே பிரம்மமே தான் காஃபியை ருசிக்கிறது. அந்த ருச்சியாகவும் அந்த பிரம்மமே இருக்கிறது. அதனை அதுவே அனுபவித்து மகிழ்கிறது. இல்லையா? எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எப்பொழுது அகங்காரத்தை விட்டுவிட்டு முழு நம்பிக்கையுடன் இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைப்பதே முழுமையான சரணாகதியை தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லைன்னு பகவத்கீதை சொல்லுது. பகவத்கீதை 18வது அத்தியாயத்துல என்ன சொல்றதுன்னா, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுரஹா. அதாவது நான் எந்த கர்ம பாதையில் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நீ சிந்திக்காது இரு. நான் எந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறேன் என்பதை பத்தி எல்லாம் நீ நினைக்காத. நான் எந்த நிலையில இருக்கிறேன்ங்கிறத பத்தி எல்லாம் நீ ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்டன்டா சொல்லுது. இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு இன்ஸ்டன்டா முக்தியை பத்தி சொல்லுமா? எவ்வளவு அருமையான ஒரு சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்பதற்கான நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியவான்கள் நினைச்சு பாருங்க. நீ எந்த நிலையில இருக்கிறேங்கிறத பத்தி எல்லாம் நீ சிந்திக்க வேண்டும்ங்கிற அவசியமே இல்லை. நினையான ஒரு அன்புணர்வோடு நீ உன்னுடைய சத்குருவின் இடத்தில் உன்னுடைய அடைக்கலத்தை அடைந்து விடு. வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த சத்குரு யாரு? உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிறான். எப்பொழுது நீ அவரை அடைக்கலமாக அடைந்து அவரே சரணாகதி என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது. ஏன்னா குரு தான் நமக்கு இறைவனை காட்டி கொடுக்கிறான். நீ தேடக்கூடிய இறைவன் வெளியில சகுனத்துல இல்ல, அவன் உனக்குள்ளவேயே இருக்கிறான். உன்னுடைய ஹிருதய கமலத்திற்குள் இருக்கிறான். ஆகவேயே நீ தியானம் செய்ய வேண்டிய இடம் உன்னுடைய ஹிருதயம் தானே தவிர புறத்துல இல்லைங்கிறத அவரே தான் காட்டி கொடுக்கிறாரு. அப்போ அங்கே அவர் யாராக இருக்கிறார்? அவரும் சர்வேஸ்வரன் தான் அந்த ஒரு தோற்றத்தில் வந்து இருக்கிறார். அப்ப எப்பொழுது நான் சத்குருவை, உண்மையான ஒரு சத்குருவை நாடி நான் அவரிடத்துல சரணடையும் பொழுது அந்த சத்குரு எனக்கு எவ்வாறு தெரிகிறார்? இஷ்ட தெய்வமாகவே தெரிகிறார். அவனே சர்வேஸ்வரனாக தெரிகிறார். அப்பொழுது அவனுடைய முழு பொறுப்பையும் அவருடைய கையில் அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த இஷ்ட தெய்வமே அவருடைய கையில எடுத்துக்கிறது. இங்க இஷ்ட தெய்வம் யாரு? சத்குருவே அவருடைய கையில வச்சுக்கிறாரு. என்ன முழு பொறுப்பு? அதாவது அவனுக்கு அந்த உண்மை தன்மையை விளக்குகிறார். என்ன உண்மை தன்மை? இறைவன் எப்படிப்பட்டவன், அந்த இறைவன் எங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான், என்ன செய்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது சொல்லணும்ல. இப்ப நான் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இறைவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? இங்க இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறான். இதற்கு ஒரு உபாயமாக இந்த மொபைல் போனாகவும் இருக்கிறான். அங்கே உங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொருவருடைய ஹிருதய கமலத்திற்குள் இருந்து கொண்டு அவனே இதை கேட்கிறான். காதுகள் மூலமாக கேட்கும் சக்தியாக இருந்து அதனை உள்வாங்கி கொண்டு உங்களின் மூலமாக இருந்து அவனே அத்தனையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்க. அப்போ இந்த உண்மை தன்மையை உணர்த்தி அவனை அனைத்து வித பாபங்களிலிருந்தும் அவனை விடுவித்து அவனுக்கு முக்தியை அருள்வது இறைவன் மட்டுமே தான். அது எப்ப நடக்கும்? சரணாகதியில தான் நடக்குமே தவிர வேற எதுலையுமே நடக்காது என்பதை இவனுக்கு அந்த பகவத்கீதை நமக்கு சொல்லுகிறது. இன்னும் ஒரு படி மேல, இன்னும் ஒரு படி மேல
அதே சரணாகதியை பத்தி இன்னொரு ஸ்லோகமும் சொல்லுகிறது. அதே பகவத்கீதை தான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்யஸ்ய சாஸ்வதம். உன்னுடைய எண்ணங்கள், எண்ணங்களின் கருத்தை, எண்ணம் அதனுடைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு எண்ணம் எழுகிறதானால் அதனுடைய நோக்கம் என்பது ஒண்ணு. அப்போ அந்த எண்ணம், எண்ணத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த பரவஸ்துவிடம் வைத்து விடு. நிலைத்த சரணாகதியை பெற வேண்டும், அதை தவிர வேறு கதியே இல்லை என்கிறது இந்த ஸ்துதி. அப்போ அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? மேலான அமைதி கிடைக்கிறது, நிலையான மாறாத வீடு பேறு அமைகிறது. நிலையான மாறாத வீடு பேருன்னா முக்தி அல்லது மோட்சம், அதான் விடுதலை. டெம்பரரியான விடுதலையை கொடுக்கல, அது பர்மனன்ட் விடுதலையை கொடுக்கிறது. மனதிற்கு பர்மனன்ட் விடுதலையை கொடுக்கிறது. அல்பத்தனமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை, டோட்டலா எல்லா அபிமானங்களிலிருந்தும் விடுதலை. என்ன விடுதலை? இங்க இருப்பது அது மட்டுமே தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆகையினால் நான் என்னை நானே ஆனந்தித்துக் கொள்கிறேன். அப்ப பார்க்கக்கூடிய பொருள்களில் நானே தான் பார்க்கிறேன், அந்த என்னை தான் நானும் அதுல பார்க்கிறேன். அப்படியானால் என்னை நான் பார்ப்பதில் எவ்வளவு ஆனந்தம் இல்லையா? அப்படி ஒரு மாறாத வீடு பேரு எனக்கு அமைகிறது. அப்படி என்றால் இறைவன் எங்கே இருக்கிறான் என்பது தெரியாத வரை பல்வேறு இடம் நாடி ஓடி தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் அவன் ஹிருதய கமலத்தில் தான் வசிக்கிறான் என்பதை யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவனேதான் ஆன்ம விழிப்பிற்கு தகுதியானவனாகிறான். அப்ப அந்த ஆன்ம விழிப்பிற்கு தகுதியே சத்குரு தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இது புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சத்குருன்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு உருவத்தை தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை, சாஸ்திரமும் சத்குரு தான். அப்ப அந்த சாஸ்திரமே நமக்கு காட்டி கொடுக்கிறது. என்ன காட்டி கொடுக்கிறது? ஆன்ம விழிப்பிற்கு தகுதி உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண்பது, உன்னை நீ அறிந்து கொள் அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது? நான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளேன், ஆனால் எவனொருவன் என்னை அவனது ஹிருதய தேசத்தில் காண்கிறானோ அல்லது தியானிக்கின்றானோ அவனால் மட்டுமே நான் அடைய பெறுகிறேன் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார். அதே விஷயத்தை தான் இங்கே இந்த ஸ்துதியில அப்பைய தீட்சிதர் புலம்புறாரு. என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன், நான் எங்கு செய்வேன், எனக்கு எது உபாயம் சுவாமி? ஒன்றும் வகையறியாத நான் உன்னுடைய பாத கமலத்தை பற்றி கொள்வதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு நீரே வழிகாட்ட வேண்டும் என்று அவருடைய பாத கமலங்களை பிடித்துக் கொள்கிறான். எங்க? தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹிருதய வாசனாகிய அந்த பரஸ்வரூபத்தை அவன் சரணடைகிறான். அப்படி சரணடையும் பொழுதுதான் அதை தவிர வேறு வழியே இல்லை. இப்படி சரணடையும் பொழுதுதான் பிறப்பு இறப்புங்கக்கூடிய சம்சார கடலில் இருந்து நாம் அந்த சம்சார கடலில் இருந்து விடுபட்டு நிலைவான வீடு பெயரை நாம் அடைய முடியும் என்பதை இங்கே உணர்த்துகிறார். இப்பொழுது இன்னைக்கு இந்த 10வது ஸ்துதியோட முடிக்கிறேன். இனி அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல அடுத்து வரக்கூடிய ஸ்துதிகளை பார்க்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.